ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 40 ஃபார்ச்சூன்ஸோட எஸ்ஸே. ரொம்ப நாள் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன், போடவே முடியல. சாரி மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதை சால்வ் பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸாக நான் போட்டுறேன். கிராமர் டாபிக் யூனிட் 4 யூனிட் 5 எல்லாமே நான் போட்டுடுறேன். ஓகே, 40 ஃபார்ச்சூன்ஸோட எஸ்ஸே நம்ம பார்த்துடலாம் வாங்க. 40 ஃபார்ச்சூன்ஸ் அப்படின்னா வந்து 40 அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதில் வந்து கமெண்ட் ஆன் த சரி ஓகே, இப்படி இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து ஓகே. 40 ஃபார்ச்சூன்ஸ் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி ரிட்டன் பை ஆரோன் ஷெப்பர்ட். இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் ஷெப்பர்ட். திஸ் ஸ்டோரி இஸ் அபவுட் அகமத், அ புவர் மேன். ஹீ இஸ் மேரிட் டு ஜமில் அண்ட் தி லிவ் இன் அ ராயல் சிட்டி ஆஃப் இஸ்ஃபஹான் அப்படின்ற ஒரு ராயல் சிட்டியில் வந்து அகமது அப்படின்னு ஒரு புவர் மேன், ரொம்ப ஏழை ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஜமீல் அப்படின்றவளை வந்து கல்யாணம் பண்ணி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஹீ இஸ் அ உட்கட்டர் அண்ட் ஹேஸ் நோ அதர் ட்ரேட் ஆர் டிட்டர்மைன் டு லேர்ன் எனி. அவன் வந்து மரம் வெட்டுறது மட்டும்தான் அவனோட தொழில். அதை தவிர மற்ற எதுலையுமே அவனுக்கு வந்து வணிகம் பார்த்தோ இல்லை சம்பாதிக்கவோ அவனுக்கு தெரியாது. ஆல் ஹி ஓன்ஸ் இன் ஷவல் அண்ட் பிக் எக்ஸ் which he uses to dig holes for little money. அவன்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன கோடாரி, ஒரு ஷவல் மட்டும்தான். ஷவல்னால் அந்த மண்ணை தோண்டி போடுறோம்ல, அதில் வச்சு ஒரு சின்ன காசு பார்த்துட்ருக்கான், சம்பாரிச்சிட்டு இருக்கான். He is clearly unambitious and tells his wife that all they need is only to survive and to satisfy their டெய்லி நீட்ஸ். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. அவள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. ரெண்டு பேர் ஏழன்றனால நினச்சதை சாப்பிட முடியல, நினச்சதை செலவு பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா அவளோட ஒய்ஃப். அகமத்ஸ் ஒய்ஃப் கன்வின்சஸ் ஹிம். அகமது ஒய்ஃப் வந்து கன்வின்ஸ் பண்ணுற அகமதை. ஜமல் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஹர் ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் புவர் அண்ட் திங்ஸ் கெட் வர்ஸ் வென் ஷீ இஸ் நாட் அலோவ்ட் to access the public baths because the king's royal diviner's wife is using them. அவன் ஜமீல், அந்த அகமது ரொம்ப புவர் மேன் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃப்க்கு வந்து இவன் வந்து இப்படி இருக்கிறது பிடிக்கல. அதனால வந்து அவனை என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்கிறது அவளுக்கு திருப்தியாகவே இல்லை. அதனால் இவன் வந்து கிங்ஸ் ராயல் டிவைனர்ஸ் ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்புவாங்கல்ல, அதில் இவனை தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. திஸ் மேக்ஸ் ஹர் பிலீவ் தட் இஃப் ஹர் ஹஸ்பண்ட் டர்ன்ஸ் இன் டு அ டிவைனர் தென் ஹர் லைஃப் வில் பி சேஞ்ச்ட் அஸ் ஷீ விஷஸ். சப்போஸ் அந்த கிங் ராயல், அந்த கிங்டம்க்கு வந்து இவன் வந்து ஒரு டிவைனராக போனால், இவங்களுக்கு வந்து ஒரு ஜோசியம் சொல்கிறவனாக போனால் இவளோட லைஃபே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீல் நம்புகிறான். திஸ் மேக்ஸ் ஹர் பிலீவ் தட் இஃப் ஹர் ஹஸ்பண்ட் டர்ன்ஸ் சொல்லிட்டேன். Okay, when she tells Ahmed that he should become a fortune teller, he is shocked and initially believes that she is crazy. அதாவது ஃபஸ்ட்டு வந்து போய் சொல்கிறா, அவள் வந்து அகமது கிட்ட இந்த மாதிரி நீ வந்து ஃபார்ச்சூன் டெல்லராக மாறிடுன்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து அவன் ஷாக் ஆகிறான். ஷாக் ஆனோடனே ஸ்டார்டிங்கில் என்ன நினைக்கிறான், ஐயோ இவன் என்ன பைத்தியமாக இருக்கான், என்னையை போய் எனக்கு எதுவுமே தெரியாது, என்னையை போய் ஒரு வந்து ஃபார்ச்சூன் டெல்லராக ஒரு ஜோசியம் சொல்கிறவனா போய் ஆக சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். He has no knowledge about fortune telling. அவனுக்கு வந்து அந்த ஜோசியம் சொல்கிறத பற்றி எதுவுமே தெரியாது. But she convinces him by saying that every diviner tells fortunes to earn fortunes. எல்லா ஜோசியக்காரனுமே வந்து ஏதாவது பொய் சொல்லி அவன் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கான், அவன் லைஃப்பில் வந்து முன்னேறிட்டு தான் இருக்கான், அது மாதிரின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவிட்டு இருக்கான் அவனை. She informs him that all he has to do is roll a dice, mumble a few words. நீ வந்து சும்மா போய் டயஸ் வாங்கிட்டு வந்து உருட்டு, ஏதாவது சும்மா வளரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அகமது ஆப்டைன் டயஸ் அண்ட் ஃபார்ச்சூன் டெல்லர் ராப்ஸ் பை செல்லிங் ஹிஸ் ஷவல் அண்ட் பிக் எக்ஸ் இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் ஒய்ஃப். ஸோ இவன்ட்ட இருந்த அந்த குழி தோன்ற அந்த ஷவலையும் அந்த கோடாரியையும் போய் விற்றுட்டு வந்து டயஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அந்த ஜோசியக்காரங்கெல்லாம் உருட்டுவாங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்துட்டான் அவனோட ஒய்ஃபை வந்து அவளோட லைஃப்பில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் அகமத்ஸ் விட் அப்படின்னா வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அதான் புத்திசாலித்தனம் தான் விட்டு. இன் த மார்க்கெட் பிளேஸ் ஹி மீட்ஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஒன் ஆஃப் த கிங்ஸ் மினிஸ்டர் ஹூ ஹாஸ் லாஸ்ட் ஹர் ப்ரைஸ்லெஸ் ரிங் இன் த பப்ளிக் பார்ட்ஸ். ஒரு பப்ளிக் மார்க்கெட் பக்கத்தில் வந்து ஒரு கிங்கோட மினிஸ்டரோட ஒய்ஃப் வந்து அவளோட மோதிரத்தை வந்து தொலைச்சிட்றா. தொலைச்சதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் பிளேஸில் எல்லாம் பரபரப்பாகுது. He glances at her and realizes there is a hole in her clock.
அப்போ வந்து இவன் வந்து பார்த்துடுறான், யார் அகமது வந்து பார்த்துட்டு அவகிட்ட போயிட்டு அவளோட அவளோட அந்த கிளாக் அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் CLOAK கிளாக்னா ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஏதோ ஓட்டை இருக்கிறத வந்து பார்த்துடுறான். ஹி கெட்ஸ் க்ளோசர் டு ஹர் அண்ட் விஸ்பர்ஸ் த வேர்ட் ஹோல். அதாவது அவன் கிட்ட போய் அவள் காது கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, அகமது வந்து அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் ரிங்கை தொலைச்சால அவகிட்ட போயிட்டு ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். த்ரூ ஹிஸ் விட், அவனோட புத்திசாலித்தனம், he helps a wife to recall where she had left the ring. அந்த எந்த ஓகே அது எங்கே காணோன்னு தொலைச்சிட்டு இருந்தாலும் அங்கேயே வந்து கிடச்சிருச்சு அந்த ரிங்கு அவனோட புத்திசாலித்தனத்தால். அது ஏதோ லக்கில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன் டூயிங் சச் மிராக்கிள், இந்த மாதிரி ஒரு மிராக்கிள் நடந்ததுக்கப்புறம் he receives a gold coin for finding out the ring. அவன் வந்து அந்த ரிங்கை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து அந்த மினிஸ்டர் ஒய்ஃப் வந்து ஒரு கோல்டு காயினை வந்து பரிசாக கொடுத்துட்றாங்க. அகமத்ஸ் ஒய்ஃப் கங்க்ராச்சுலேட் ஹிம் when he shows her the gold coin, but he believes that it was a God's grace and it is only going to work temporarily. ஆனால் இது வந்து சும்மா டெம்பரவரியாக தான் ஒர்க் ஆகும், இது சும்மா நான் ஏதோ சொன்னேன் லக்கில் வந்து கிடச்சிருச்சு, காடுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனே வந்து பேசிக்கிட்டோன்னே அவளோட ஒய்ஃப் அந்த கோல்டு காயின் காமிச்சோன்னே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறா. நெக்ஸ்ட்டு அகமது கெட்ஸ் ட்ராப்டு. அகமது வந்து ஒரு ட்ராப்பில் வந்து சிக்கிடுறான். இந்த சேம் ஈவினிங் 40 chests from the king's royal treasury are stolen by the thieves. இதே டைமில் வந்து ஒரு 40 பெட்டிகள், அதாவது அந்த கருவூலம்னு சொல்லுவோம்ல ட்ரெஷரி, அந்த ட்ரெஷரியிலேருந்து கிங்கோட அந்த 40 பெட்டியை வந்து திருடிட்டாங்க. அதில் உள்ள கோல்டு பணம் எல்லாமே இருக்குது, திருடிட்டானுங்க. அதுக்கு அந்த இன்சிடெண்ட் நடந்த ஈவினிங்க்கு, அதாவது மார்க்கெட் பிளேஸில் ரிங்கை கண்டுபிடிச்சி கொடுத்தான் இல்லையா, அன்றைக்கி ஈவினிங்கே இந்த விஷயம் நடக்குது. த கிங் கால்ஸ் அகமது சின்ஸ் he had heard of him after finding the missing ring. When his royal diviner and his helpers are unable to solve the problem. கிங்டமில் இருக்கிற எந்த மந்திரியாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியல. அதனால் கிங் வந்து அகமது இன்னைக்கு காலையில் தான் மார்க்கெட் பிளேஸில் எப்படியோ நீ மிஸ் பண்ண ரிங்கை கண்டுபிடிச்சா அவனை கூப்பிட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லிடுன்னு சொல்லிட்டு அகமதை வந்து கிங்கை கூப்பிடுறாரு. அகமது இஸ் at a loss for words when the king asked him about the robbery. He informed the king that the thieves must be 40 in numbers as they were 40 chests, something the king's diviners were unable to determine. அகமது வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி 40 பெட்டி காணாமல் போயிருக்குன்னா கண்டிப்பாக ஒருத்தனாலேயோ 2 பேராலேயோ திருடியிருக்க முடியாது, 40 பேர் சேர்ந்து தான் திருடியிருக்காங்க. அந்த 40 திருடங்களையும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதை கூட, அதை கூட யாருமே அந்த கிங்டமில் கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயத்தை கூட அகமது கண்டுபிடிச்சிட்டான். இன் அடிஷன் he assures the king that he will track down the thieves within 40 days. நான் வந்து கண்டிப்பாக 40 நாளைக்குள்ளே அந்த திருடங்களை கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கிட்ட வந்து நம்மால் வந்து போய் சொல்கிறான் அகமது. அண்ட் இஃப் ஹி ஃபெயில்ஸ், அவன் வந்து சப்போஸ் அந்த விஷயத்துலேருந்து அந்த 40 திருடங்களையும் பிடிக்க முடியலன்னா he can be sent to prison. அவன் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு அனுப்பப்படுவான். லேட்டர் knowing that he will probably wind up in jail if he does not reveal the burglars, he becomes hopeless. அவன் வந்து கண்டிப்பாக பிடிச்சி தரலன்னா கண்டிப்பாக வந்து ப்ராபபிளி அவன் பொறுத்து இது பண்ணதுக்கப்புறம் எங்கே இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் ஜெயிலிருந்து நீ போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அப்படியே நிற்கிறான். தீஃப் ஆன் த ரூஃப், கூரை மேல் இருக்கும் திருடன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. Ahmed stores 40 dates in a jar and eats one every evening to warm himself when the 40 days are up. அகமது வந்து 40 அந்த ஜாரில் வந்து 40 பேரி சம்பளத்தை வந்து போட்டு வச்சுருக்கான், ஒவ்வொரு நாளும் எண்றதுக்காக போட்டு வச்சுருக்கான். ரிமார்க்கபிளி த கிங்ஸ் சர்வன்ட் ஹூ ஓவர் ஹியர்ஸ் த கான்வர்சேஷன் பிட்வீன் த கிங் அண்ட் அகமது இஸ் ஒன் ஆஃப் த தீவ்ஸ். அந்த கிங்கோட சர்வன்ட் ஒருத்தன் வந்து இவங்க 2 பேரும் பேசுகிறத, கிங் பேசுகிறதையும் அகமது பேசுகிறதையும் ஒட்டி கேட்டுட்ருக்கான். ஹீ ரிட்டன் டு த சீஃப் தீஃப் அண்ட் ரிவீல்ஸ் த 40 days பிளான். உடனே அவன் போயிட்டு அந்த ஒட்டி கேட்டவன் போயிட்டு அந்த
திருடனோட தலைவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி 40 நாள் ஏதோ பிளான் பண்ணுறாங்க, 40 திருடங்களை பிடிக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றான். த தீஃப் கோஸ் டு அகமத்ஸ் ஹவுஸ் டு என்கொயர் ஃபர்தர். சரி, இதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தீஃபோட கேங்லேருந்து ஒருத்தன் அகமதோட ஹவுஸுக்கு வந்து போகிறான். மீன்வைல் அகமது டேக்ஸ் ஒன் ஆஃப் த டேட்ஸ் அண்ட் டெல்ஸ் ஹிஸ் ஒய்ஃப். அந்த கூரை மேலே நின்று ஒரு திருடன் அவங்க கூரையை பிரித்து அகமதோட வீட்டில் என்ன பிளான் பண்ணி நம்மளை பிடிக்க போகிறான்றதை பார்க்கும்போது அகமது அவனோட ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் டே வந்து முடியுது. அப்போ ஒரு டேட்ஸ் எடுத்து ஒரு ஜாரில் வந்து போட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கூட வந்து பேசுகிறான். தட்ஸ் ஒன் as the thief is on the house roof. கண்டிப்பாக நான் ஒரு ஜாரில் இந்த டேட்ஸ் எடுத்து போகிறேன்னா ஏன்னா ஒரு திருடன் வந்து நம்ம கூரை மேலே நின்று பார்த்துட்ருக்கலாம், நம்ம வீட்டு கூரை மேலே நின்று இவன் ஸ்டன் ஆகிட்டான் மேலே இருக்கிறான். ஆஃப்டர் becoming extremely afraid, the robber goes back to the chief and informs him that Ahmad has extraordinary abilities because he was able to find out that someone was on the roof. தலைவான மேலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அகமது வந்து என்னை பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறது கெஸ்ஸுனா மேலே ஒருத்தன் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும், அந்த திருடனில் ஒருத்தன் சொல்லிட்டான். எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு, நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சீஃப் கிட்ட வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து த கன்ஃபெஷன். கன்ஃபெஷன் வந்து every time the number of thieves on the roof matches the number of dates Ahmad has consumed. அந்த எத்தனை நாள் ஆகுதோ அத்தனை நாளைக்குரிய டேட்ஸை வந்து ஜாரில் போட்டுகிட்டே இருக்கான். அத்தனை திருடங்களும் மேலே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? The chief restarts the same process with an extra thief. இதே ப்ராசஸை வந்து நீங்கள் நிறையா திருடங்களை போட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. They are hopeless by this that Ahmad is aware of them and would bring them before the king. அகமது வந்து இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்கள வந்து நான் கிங்குக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். The 40 thieves identify themselves and beg Ahmad to save them so they won't be brought in front of the king. அவங்க வந்து என்ன விரும்புகிறாங்கன்னா, ஐயோ தயவு செஞ்சு நீங்கள் கூப்பிட்டு போயிடாதீங்க, எங்கள் 40 பேரோட பொழப்பு போயிடும், நான் 40 பேரையும் கண்டிப்பாக நான் போட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு 40 பேரையும் பிடிச்சி அகமது வந்து கிங்கிட்ட கொண்டு போகிறான். கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த கிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த திருடுங்க எல்லாருமே வந்து கெஞ்சுறாங்க, அகமது என்னை விட்டுருங்க, 40 பேரையும் விட்டுருங்க, நாங்களாம் பாவம்னு சொல்லிட்டு. He told them if they return all of the chest they had taken he will save them. கண்டிப்பாக நீங்கள் திருடிட்டு போன அந்த 40 பெட்டியும் கொண்டு வந்து எங்கே திருடினீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருங்க, அப்போ தான் அவங்கள வந்து கிங்கிட்ட இருந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவன் ஒரு டீல் போடுறான். They return all the treasure to treasury before the night ends. அந்த நைட்டு முடிகிறக்குள்ளேயுமே வந்து 40 திருடுங்களும் அவங்க திருடின பெட்டியை வந்து அகமது சொன்ன மாதிரியே திருடின இடத்துல கொண்டு போய் கிங்கோட ட்ரெஷரியில் வச்சிடுறாங்க. கன்க்ளூஷன். Ahmad goes back to the king and inform him that by using his magic skill he can either obtain the chest or find out the thieves. நான் சொன்னேன்ல கிங் அவர்களே, நான் வந்து ஒன்று அந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறேன், அப்படி இல்லைன்னா என்னால் முடிஞ்சளவு அந்த 40 திருடு போன பெட்டிங்களையும் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆமான்றாங்க. Since he promised to save the thief if they return the jewels he acts in the way. அவங்க சொன்ன மாதிரியே கொண்டு வந்தனால அவங்கள வந்து சேவ் பண்ணிட்டாங்க, கிங்கிட்ட கொண்டு போய் காட்டி கொடுக்கல. பட் அவங்க கொண்டு வந்த செஸ்டெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டான், 40 செஸ்ட்டையும். The king chooses the option to retrieve the treasures. Finding them again makes him very happy and he makes Ahmad his royal diviner. இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் என்னோட கருவூலத்தை திருப்பி கொடுத்தனால நான் வந்து நீங்கள் திருடங்களை கண்டுபிடிச்சிருந்தா இன்னும் ஹாப்பியாக இருப்பேன், பரவாயில்ல திருட்டு போன பொருட்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நீ இன்னையிலேருந்து இந்த கிங்டமோட ராயல் டிவைனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் வந்து அகமதுகிட்ட சொல்கிறான். அகமது ரெக்ரெட்ஸ் that in a process of finding and restoring the chest he lost his power. தலைவா நான் உங்களுக்காக அந்த 40 பெட்டியை கொண்டு வந்தனால எனக்கு வந்து எல்லா பவரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். ஏன்னா அவன்கிட்ட பவரே இல்லையே, சும்மா ஒய்ஃப் ஏற்றி விட்டனால தானே இப்படிலாம் நடந்துச்சு. He tells the king that he cannot be a diviner and guide the king anymore. நான் இனிமேல் உங்களுக்கு வந்து என் பவர் போனனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது, என் பவர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னானே கிங்கிட்ட சொன்னானே. கிங் பிட்டிஸ் அகமது. கிங் வந்து அகமதை பார்த்து ரொம்ப பாவப்படுறான். and gives him 2 chests in order to thank him. நான் உனக்கு தேங்க் பண்ணுறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கு நீ வந்து இந்த 40 பெட்டியில் வந்து கஷ்டப்பட்டு திருப்பி கொடுத்துருக்க இல்லையா, அதில் 2 பெட்டியை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு 2 பெட்டியை வந்து கிங் வந்து அகமதுக்கிட்ட வந்து கொடுத்துட்றாரு. அப்புறம் வந்து மேக் ஹிம் ரிச், அவனை வந்து ரிச் ஆக்கி பார்த்துட்டாரு, அவனும் ரிச் ஆகிட்டான். இவ்வளோ தான் வந்து ஸ்டோரி. அதே மாதிரி அகமதோட ஒய்ஃப் வந்து நினச்ச மாதிரியே இவனும் பணக்காரன் ஆகிட்டான்.
ஓகே, இதுதான் வந்து 40 ஃபார்ச்சூன்ஸோட ஸ்டோரி. நாளைக்கு வந்து நான் அந்த வேர் தேர் இஸ் அ வில் அதோட எஸ்ஸே போட்டுடுறேன். இனிமேல் கண்டினியூஸாக நான் வீடியோ போடுவேன் டெய்லியும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு உங்களெல்லாம் உங்கள் கூட பேசி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ப்ளீஸ் லவ் யூ ஆல், சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.